வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய நாவலின் தலைப்பு நானும் என் மாமன் மகனும். உணர்ச்சி பூர்வமான காதல் நிறைந்த குடும்ப பாணியில் சதி நிறைந்த ஒரு அழகான கிராமிய பின்னணியில் எழுதிய நாவல். அத்தியாயம் 1. காது குத்து. ஆடி மாத திருவிழாவால் முழு கிராமமும் கொண்டாட்ட கோலத்தில் இருந்தது. கோவில் வாசலில் மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூவின் மனம் காற்றில் கலந்தது. நாதஸ்வரமும் தவில் முழக்கமும் ஊரையே உற்சாகத்தில் ஆழ்த்தின. 5 வயது மீனா புதிய பட்டுப்பாவதை அணிந்து அம்மாவின் கையை இறுக பிடித்து கொண்டிருந்தாள். இன்று அவளுக்கு காது குத்தும் நாள். பயத்தில் அவளது கண்கள் கண்ணீர் நிரம்பியது. அம்மா, எனக்கு பயமா இருக்கு, காது குத்திக்க வேணாம் என்று அழுதாள். அந்த நேரத்தில் 7 வயது கார்த்திக், அவளுடைய மாமன் மகன், ஓடி வந்து அவள் அருகில் நின்றான். ஏய் குட்டி, நீ ஏன் அழுவுற? நான் இருக்கேன் என்று அவள் கையை பிடித்தான். அவள் கைப்பட்டவுடன் மீனா கொஞ்சம் அமைதியானாள். காது குத்தும் நேரம் வந்தது. ஊசி காதை தொட்டவுடன் மீனா சத்தமாக அழ ஆரம்பித்தாள். உடனே கார்த்திக் அவள் கண்ணீரை துடைத்து, இன்னும் கொஞ்சம்தான், அப்புறம் உனக்கு ஜிலேபி வாங்கி தரேன் என்றான். அதை கேட்டவுடன் மீனா அழுகையோடு சிரித்தாள். நிகழ்ச்சி முடிந்தது. கார்த்திக் அவளை தோளில் சாய்த்து கொண்டு, யாரும் உன்னை அள வைக்க கூடாது, யாராவது அள வச்சா முதல்ல என்னை தாண்டி வரணும் என்றான். அதை பார்த்த பெரியவர்கள் சிரித்தார்கள். பாருங்க, இப்பவே பொண்டாட்டிய காப்பாத்துற மாதிரி பேசுறான் என்று ஒருவரை கிண்டல் அடிக்க கார்த்திக் வெட்கப்பட்டு ஓடினான். ஆனால் மீனா மட்டும் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அன்றைய தினம் இருவருக்கும் அது ஒரு சாதாரண நாள். ஆனால் அந்த சிறிய கைகோர்ப்பு அவர்களின் வாழ்க்கையை என்றும் மாற்றப்போகும் முதல் பந்தமாக மாறியது. அத்தியாயம் 2. பள்ளி நாட்கள், சண்டையும் பாசமும். காது குத்து விழாவிற்கு பிறகு கார்த்திக்கும் மீனாவும் இன்னும் நெருக்கமானார்கள். கிராமத்தில் யாராவது மீனா எங்கே என்று கேட்டால் கார்த்திக் கூட இருப்பா என்பதுதான் பதில். இருவரும் ஒரே பள்ளியில் படித்தார்கள். கார்த்திக் 5ஆம் வகுப்பு, மீனா 3ஆம் வகுப்பு. காலையில் கார்த்திக் சைக்கிளில் பள்ளிக்கு போகும்போது முன் கம்பியில் மீனாவை உட்கார வைத்து அழைத்து செல்வான். மெதுவா போடா, பயமா இருக்கு என்று மீனா சொன்னால், நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் என்று சிரித்து கொண்டே மிதிப்பான். ஒரு நாள் மதிய இடைவேளையில் சில பெரிய பையன்கள் மீனாவை கிண்டல் செய்தார்கள். ஏய், எப்பவும் அந்த கார்த்திக் பின்னாடியே சுற்றிடிய என்று கேலி செய்தனர். மீனாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து இதை பார்த்த கார்த்திக் கோபமாக ஓடி வந்தான். அவளை ஏன் அழ வைக்கிறீங்க என்று கேட்டான். உனக்கு என்னடா என்று ஒரு பையன் தள்ளினான். அடுத்த நொடியில் கார்த்திக் அவன் சட்டையை பிடித்தான். இருவருக்கும் சண்டை ஆரம்பித்தது. ஆசிரியர்கள் வந்து பிரித்தார்கள். அன்றைய மாலை இருவரையும் வீட்டிற்கு அழைத்து தகவல் சொன்னார்கள். மீனாவின் அம்மா கோபமாக, உனக்காகத்தான் அவன் சண்டை போட்டிருக்கான் என்றார். கார்த்திக்கின் அம்மாவும் கண்டித்தார். ஆனால் கார்த்திக் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான், அவளை யாரும் அழ வைக்க கூடாது. அந்த வார்த்தையை கேட்ட மீனா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் மனதில் ஒரு பாதுகாப்பு உணர்வு உருவானது. காலம் நகர்ந்தது. பள்ளி ஆண்டு விழா வந்தது. மீனா முதல் பரிசு வாங்கி மேடையில் நின்றாள். பரிசை வாங்கியவுடன் முதலில் ஓடி வந்து கார்த்திக்கு காட்டினாள். பார் மாமா, நான் ஜெயிச்சிட்டேன். நீ ஜெயிக்க மாட்டேன்னு யார் சொன்னா? இன்னும் நிறைய ஜெயிக்கணும் என்று அவன் பெருமையுடன் சொன்னான். அந்த ஒரு பாராட்டு மீனாவுக்கு 100 பரிசுகளை விட பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த இரவு வீட்டின் மொட்டை மாடியில் இருவரும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தனர். மாமா, என்ன, நீ எப்பவும் என்னை விட்டு போக மாட்டியே? கார்த்திக் சிரித்தான். நீயே என்னை விரட்டினாலும் நான் போக மாட்டேன். மீனா குழந்தைத்தனமாக அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த வயதில் அது காதல் இல்லை. ஆனால் அந்த பாசம் ஒரு நாள் காதலாக மலரப்போகிறது என்பதை இருவரும் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 3. பருவ வயது. பாசம் காதலாக மாறிய தருணம். காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை. பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆண்டுகள் உருண்டோடின. கார்த்திக் 10ஆம் வகுப்பை முடித்து மேல்நிலை பள்ளியில் சேர்ந்தான். மீனாவும் 8ஆம் வகுப்பிற்கு வந்தாள். இருவரும் இன்னும் அதே பாசத்தோடு இருந்தாலும் வயது கூட கூட அந்த பாசத்தில் சொல்ல முடியாத ஒரு வெட்கமும் இனிமையும் கலந்து கொண்டது.
காலையில் பள்ளிக்கு போகும் வழியில் கார்த்திக் வழக்கம்போல் சைக்கிளை நிறுத்தினான். மீனா, வா, லேட் ஆகிடும். முன்பு போல ஓடி வந்து ஏறவில்லை அவள். இல்ல, நான் நடந்தே வாரேன். ஏன்? எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்றாங்க. கார்த்திக் ஒரு நொடி அமைதியாக இருந்தான். சரி, உனக்கு எது வசதியோ அதையே பண்ணு. அன்று முதல் இருவரும் சேர்ந்து சென்றாலும் கொஞ்சம் தூரம் விட்டு நடந்தார்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் கவனிப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும்போது திடீரென மழை பெய்ய ஆரம்பித்தது. அனைவரும் ஓடி ஒதுங்கினர். மீனா மட்டும் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் கார்த்திக் குடையுடன் வந்தான். இங்க நின்னா நனைஞ்சிடுவ, வா. வேணாம், பிடிவாதம் பண்ணாத. இருவரும் ஒரே குடைக்குள் நடந்தார்கள். மழை துளைகள் குடையின் ஓரங்களில் வழிந்தன. காற்று வீசிய போது மீனாவின் தலைமுடி முகத்தில் விழுந்தது. அதை பார்த்த கார்த்திக் மெதுவாக, உன் முடி முழுக்க நனைஞ்சிருக்கு என்று மட்டும் சொன்னான். அந்த வார்த்தை கேட்டதும் மீனாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவளுக்கே ஏன் என்று புரியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு மீனாவின் பிறந்த நாள். அவள் வீட்டில் சிறிய விழா. எல்லாரும் பரிசு கொடுத்தார்கள். கார்த்திக் மட்டும் எதுவும் கொடுக்கவில்லை. மீனா முகம் சுளித்தாள். எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க, நீ மட்டும் இல்ல. கார்த்திக் சிரித்தான். கண்ணை மூடு. மீனா கண்களை மூடினாள். அவன் அவள் கையில் ஒரு சிறிய பேனாவை வைத்தான். இது ரொம்ப விலை உயர்ந்தது இல்ல, ஆனா நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தியே, அதுக்காக. மீனாவின் கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக அந்த பேனாவை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். இது எனக்கு கிடைத்த பெரிய பரிசு. அந்த நொடியில்தான் கார்த்திக் மீது இருந்த பாசம் மெதுவாக காதலாக மாறிக்கொண்டிருப்பதை மீனா உணர ஆரம்பித்தாள். ஆனால் அதை யாரிடமும் சொல்லவில்லை. அவள் மனதுக்குள் மட்டும் ஒரு ரகசியமாக வைத்து கொண்டாள். அதே நேரத்தில் கார்த்திக்கும் அவளை பார்க்கும் பார்வை மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் அவனும் அமைதியாக இருந்தான். இருவரின் மனதிலும் காதல் பூத்திருந்தது. ஆனால் அந்த காதலுக்கு இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை. அத்தியாயம் 4. திருவிழாவில் மலர்ந்த காதல். ஆடி மாதம் மீண்டும் வந்தது. கிராமமே திருவிழா கோலத்தில் மிளிர்ந்தது. தெருக்களில் வண்ண விளக்குகள், கரும்பு சாறு கடைகள், பலூன் விற்கும் சிறுவர்கள், நாதஸ்வர இசை, எங்கும் கொண்டாட்டம். காலை முதலே மீனா உற்சாகமாக இருந்தாள். அம்மா, இந்த தடவை பச்சை நிற தாவாணி கட்டுறேன். அம்மா சிரித்தார். கட்டிக்கோ, பெரிய பொண்ணாயிட்டியே. மீனா கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்தாள். சிறு வயதில் பட்டு பாவாடை கட்டிய அந்த குழந்தை இப்போது அழகான இளம்பெண்ணாக மாறியிருந்தாள். அந்த மாலை கார்த்திக் வெள்ளை சட்டையும் வேட்டியும் அணிந்து வீட்டிற்கு வந்தான். வாசலில் நின்றிருந்த மீனாவை பார்த்தவுடன் அவன் ஒரு நொடி அப்படியே நின்று விட்டான். என்ன மாமா, ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு வேறு பக்கம் திரும்பினான். ஆனால் அவன் மனம் மட்டும் இவ்வளவு அழகா வளர்ந்துட்டாளா என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தது. மீனா தன் தோழிகளுடன் சிரித்து பேசிக்கொண்டே சென்றாள். அப்போது வெளியூரிலிருந்து வந்த சில இளைஞர்கள் அவளை பார்த்து கேலியாக பேச ஆரம்பித்தார்கள். அந்த பச்சை தாவாணி பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. ஒருவன் அவள் வழியை மறைத்தான். மீனா பயந்து பின்னால் நகர்ந்தாள். அந்த நேரம் டேய் என்ற இடி முழக்கம் போல ஒரு குரல். கார்த்திக் வேகமாக வந்து அந்த இளைஞனின் கையை தட்டி விட்டான். மரியாதையா வழிவிடு, நீ யாருடா? கார்த்திக்கின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவ என் பொண்ணு மாதிரி. அவளை தொந்தரவு பண்ண நினைச்ச என்னை தாண்டித்தான் வரணும். அவன் சொன்ன அந்த வார்த்தை மீனாவின் இதயத்தில் 1000 முறை எதிரொலித்தது. என் பொண்ணு. அது வெறும் பாதுகாப்பாக சொன்ன வார்த்தையா, இல்லை அவன் மனதில் இருந்து உணர்வா? அவளுக்கு புரியவில்லை. வீட்டிற்கு திரும்பும் வழியில் இருவரும் அமைதியாக நடந்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து, மாமா, இன்னைக்கு எனக்காக சண்டை போட்டது ஏன்? கார்த்திக் சிரித்தான். உனக்காக இல்லைன்னா வேற யாருக்காக? அவங்க என்ன ஒன்றும் பண்ணலையே. பண்ணியிருந்தா என்று கேட்டவுடன் அவன் நின்றான். உன் கண்ணில் கண்ணீர் வந்தா அது எனக்கு பிடிக்காது. மீனாவின் கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக தலை குனிந்தாள். அன்று இரவு தூங்கச் சென்றாலும் கார்த்திக்கின் அந்த வார்த்தை மட்டும் அவள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. உன் கண்ணில் கண்ணீர் வந்தா அது எனக்கு பிடிக்காது. அந்த இரவில் மீனா முதன்முறையாக தனது மனதுக்குள் ஒப்புக்கொண்டாள். நான் கார்த்திக்கை காதலிக்கிறேன். ஆனால் அதே காதலுக்கு மிகப்பெரிய சோதனை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.
அத்தியாயம் 5. பிரிவின் முதல் வழி. திருவிழா முடிந்து சில வாரங்கள் கடந்தன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நாள். கார்த்திக் பள்ளியின் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றிருந்தான். வீடு முழுவதும் மகிழ்ச்சி. என் பையன் இன்ஜினியரிங் படிக்க போறான் என்று அவன் அப்பா பெருமையாக சொன்னார். மீனாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மனதின் ஓரத்தில் ஒரு பயம். அவன் படிக்க வெளியூருக்கு போயிட்டா என்னை மறந்துடுவானோ என்ற எண்ணம் அவளை வாட்டியது. மறுநாள் மாலை வீட்டின் பின்புற மரத்தடியில் கார்த்திக் அமைதியாக அமர்ந்திருந்தான். மீனா மெதுவாக அருகில் வந்தாள். மாமா. வா. நீ நிஜமா வெளியூருக்கு போறியா? ஆமாம், நம்ம காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. அவள் சிரிக்க முயன்றாள். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. அதை கவனித்த கார்த்திக் கேட்டான், நீ ஏன் அலற? ஒண்ணுமில்ல, பொய் சொல்லாத. சில நொடிகள் அமைதி. பிறகு மீனா மெதுவாக, நீ போயிட்டா என்கிட்ட பேசவே மாட்டியா? கார்த்திக் சிரித்தான். பைத்தியம், தினமும் பேசுவேன். உண்மையா? உண்மை. அவன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய டைரியை எடுத்தான். இது உனக்காக. எதுக்கு? நான் இல்லாத நேரத்துல என்னை நினைக்கிறேன்னு இதில் எழுதிக்கோ. நான் வந்ததும் படிச்சுக்கிறேன். மீனா அந்த டைரியை இரு கைகளாலும் வாங்கினாள். அது அவளுக்கு ஒரு பொக்கிஷம் போல இருந்தது. கல்லூரி செல்லும் நாள் வந்தது. காலை 5 மணிக்கே வீடு பரபரப்பாக இருந்தது. பைகளை எல்லாம் காரில் ஏற்றினார்கள். கார்த்திக் ஒவ்வொருவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கினான். கடைசியாக மீனா மட்டும் வாசல் ஓரத்தில் அமைதியாக நின்றாள். அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கார்த்திக் அவள் அருகில் வந்து, நல்லா படி என்றான். மீனா தலை அசைத்தாள். நீயும்? அவன் காரில் ஏறினான். கார் மெதுவாக நகர்ந்தது. அது கண்களுக்கு மறையும் வரை மீனா அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். கார் திரும்பி மறைந்ததும் அவளால் தாங்க முடியவில்லை. அவள் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அந்த இரவு கார்த்திக் கொடுத்த டைரியை திறந்தாள். முதல் பக்கத்தில் ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. நீ சிரிச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், கார்த்திக். அந்த ஒரு வரியை படித்தவள் டைரியை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழுதாள். அவளுக்கு தெரியவில்லை, இந்த பிரிவு சில மாதங்கள் மட்டுமல்ல, அவர்களின் காதலுக்கான மிகப்பெரிய சோதனையின் தொடக்கம் என்பதையும். அத்தியாயம் 6. மனதில் மறைத்த காதல். கார்த்திக் கல்லூரிக்கு சென்ற பிறகு அந்த வீடு மீனாவுக்கு வெறுமையாக தோன்றியது. காலை எழுந்தவுடன் மாமா எழுந்தாச்சா என்று கேட்க யாரும் இல்லை. பள்ளிக்கு போகும் வழியில் சைக்கிளில் அழைத்து செல்ல யாரும் இல்லை. வீட்டின் மாடியில் இரவு நேரம் பேசிக்கொண்டிருக்க யாரும் இல்லை. எல்லாமே மாறிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு இரவும் கார்த்திக் போன் செய்வான். ஹலோ குட்டி. அந்த ஒரு குரலை கேட்டாலே மீனாவின் முகத்தில் சிரிப்பு மலரும். எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. நீ? நானும் நல்லா இருக்கேன். படிப்பு எப்படி போகுது? நீ சொன்ன மாதிரி நல்லா படிக்கிறேன். அந்த 10 நிமிட உரையாடலுக்காகவே அவள் நாள் முழுவதும் காத்திருப்பாள். ஒரு நாள் கார்த்திக் கல்லூரி நண்பர்களுடன் எடுத்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தான். அதில் ஒரு பெண் அவன் அருகில் நின்று சிரித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த மீனாவின் மனம் திடீரென கனத்தது. யார் இவள்? அன்றிரவு வழக்கம் போல் கார்த்திக் போன் செய்தான். என்னடா இன்று ரொம்ப அமைதியா இருக்க? ஒண்ணுமில்ல. உன் குரலே சரியில்லை. உன் கூட போட்டால நின்னிருந்தது யாரு? சில நொடிகள் அமைதி. பிறகு கார்த்திக் சிரித்தான். அதுக்குத்தானா இந்த கோபம்? எனக்கு என்ன கோபம்? அவன் என் கிளாஸ்மேட், அவ்வளவுதான். ஓ. அவள் நிம்மதியாக மூச்சு விட்டாள். அப்படின்னா ஏன் இவ்வளவு டென்ஷன்? மீனா உடனே பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல இன்னும் அவளுக்கு தைரியம் வரவில்லை. அதே சமயம் வீட்டில் வேறொரு பேச்சு தொடங்கியது. மீனா இப்போ பெரிய பொண்ணாயிட்டா. இன்னும் 2 வருஷத்துல படிப்பு முடியும். நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். இந்த வார்த்தைகள் மீனாவின் காதில் விழுந்தன. அவள் உடம்பே நடுங்கியது. அவள் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அன்றிரவு டைரியை திரண்டு எழுதினாள். என் மனசுல இருக்கிற காதலை நான் யார்கிட்ட சொல்லல. நான் விரும்புறவனே என் மாமன் மகன். அவனுக்கும் இதே காதல் இருக்கா? இல்ல நான் மட்டும் தானா இப்படி தவிக்கிறேன்? அவள் எழுதிய அந்த வரிகளின் மீது கண்ணீர் துளிகள் விழுந்தன.
அதே நேரத்தில் வெளியூரில் இருந்து கார்த்திக்கும் தூக்கம் வரவில்லை. மாடிக்கு சென்று வானத்தை பார்த்தான். மீனா என்று மெதுவாக அவள் பெயரை சொன்னான். அவன் மனமும் அவளிடமே இருந்தது. ஆனால் இருவரும் தங்கள் காதலை இன்னும் சொல்லாமல் மனதுக்குள் பூட்டி வைத்திருந்தார்கள். அந்த அமைதியே அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலை வரவழைக்கப் போகிறது. அத்தியாயம் 7. பெண் பார்க்க வந்த நாள். கல்லூரியில் முதல் வருட தேர்வுகள் முடிந்திருந்தன. 3 நாட்கள் விடுமுறை கிடைத்ததால் கார்த்திக் யாரிடமும் சொல்லாமல் ஊருக்கு புறப்பட்டான். மீனாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே பேருந்தில் வந்தான். அதே நேரத்தில் மீனா வீட்டில் பரபரப்பு. மீனா, சீக்கிரம் குளிச்சிட்டு வா, இன்று மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாராங்க என்று அவளது அத்தை சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் மீனா அதிர்ந்தாள். என்ன, எனக்கா? ஆமாம், பார்த்துட்டு போறாங்க, இப்போவே கல்யாணம் இல்லை. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வந்து பார்த்துட்டு போவாங்க, நீ எதுவும் பேசாத. மீனா அறைக்குள் ஓடி போய் கதவை மூடிக்கொண்டு அழுதாள். மாமா, நீ இப்போ என் பக்கத்துல இருந்தா என்று அவள் கதறினாள். மாலை 4 மணி. கார்த்திக் பேருந்தில் இருந்து இறங்கி நேராக வீட்டிற்கு வந்தான். வீட்டு வாசலில் நிறைய செருப்புகள். வாசலில் கார், உள்ளே சிரிப்பு சத்தம். என்ன விசேஷம் என்று அக்கம் பக்கத்து பெரியவரிடம் கேட்டான். அவர் சாதாரணமாக சொன்னார், உன் மாமன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கப்பா. அந்த ஒரு வாக்கியம் கார்த்திக்கின் இதயத்தில் மின்னல் போல் விழுந்தது. என்ன சொல்றீங்க? ஆமாம், நல்ல இடமா. அவனுக்கே மூச்சு நின்றது. ஒரு நொடி எதுவும் யோசிக்காமல் வீட்டுக்குள் ஓடினான். அந்த நேரத்தில் மீனா தலை குனிந்து ஹாலில் அமர்ந்திருந்தாள். மாப்பிள்ளை வீட்டார் அவளை பார்த்து கேள்விகள் கேட்டு கொண்டிருந்தனர். என்ன படிக்கிற? உனக்கு வேலை செய்ய ஆசையா? மீனா எந்த கேள்விக்கும் முழுமையாக பதில் சொல்லவில்லை. அவளது கண்கள் மட்டும் வாசலையே தேடின. அந்த நேரத்தில் மீனா என்ற ஒரு குரல். அவள் திடீரென்று தலை நிமிர்ந்தாள். வாசலில் கார்த்திக் நின்றிருந்தான். அவனது முகத்தில் கோபமும் வேதனையும் கலந்திருந்தது. இருவரின் கண்களும் சந்தித்தன. அந்த ஒரு நொடியிலேயே மீனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மனம் சொல்லியது ஒன்றே ஒன்று, நீ வந்துட்டியா மாமா? கார்த்திக் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே வந்தான். அத்தை, இது என்ன? வீட்டில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சும்மா பெண் பார்த்துட்டு போறாங்கப்பா. அவளுக்கு சம்மதமா? யாராலும் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது மீனா திடீரென்று எழுந்து நின்றாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது கண்ணீர் எல்லா பதிலையும் சொல்லிவிட்டது. கார்த்திக் அவளை பார்த்தான். அவனுக்கு இனி அமைதியாக இருக்க முடியாது என்று புரிந்தது. இன்னைக்கு இல்லைன்னா இனிமேல என் காதலை சொல்ல முடியாது என்று மனதிற்குள் முடிவு செய்தான். அந்த முடிவை 2 குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அத்தியாயம் 8. சொல்லாமல் இருந்த காதல், சொல்லிவிட்ட நாள். மாப்பிள்ளை வீட்டார் சென்ற பிறகும் அந்த வீட்டில் அமைதியில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாலும் மீனாவின் மனம் மட்டும் கலங்கியிருந்தது. கார்த்திக்கும் யாரிடமும் பேச தோன்றவில்லை. மாலை சூரியன் மறையும் நேரம். வீட்டின் பின்புறம் இருந்த மாமரத்தடியில் மீனா தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் அழுததால் சிவந்திருந்தன. அப்போது மெதுவாக கார்த்திக் அவள் அருகில் வந்தான். மீனா, அவள் திரும்பி பார்த்தாள். ஒரு நொடி இருவரும் எதுவும் பேசவில்லை. காற்றில் மாம்பூவின் வாசனை கலந்திருந்தது. அமைதியை உடைத்தது மீனாதான். ஏன் வந்த? உன்னை பார்த்துட்டியே? இல்ல. அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். உன்னை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ண போறாங்கன்னு கேட்டப்ப என் உயிரே போயிடுற மாதிரி இருந்துச்சு. மீனா அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். மாமா, இத்தனை வருஷமா சொல்லாம இருந்தேன். நீ படிக்கணும், நானும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சேன். அவன் கண்களில் கண்ணீர் துளிகள் தெரிந்தன. ஆனா இன்னைக்கு சொல்லாம இருந்தா உன்னை இழந்துடுவேன். அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டதும் மீனாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. பல வருடங்களாக மனதுக்குள் வைத்திருந்த காதல் ஒரே நொடியில் உயிர் பெற்றது. அவள் மெதுவாக சிரித்தாள். நான் ரொம்ப நாளாவே உன்னை காதலிக்கிற மாமா. கார்த்திக் நம்ப முடியாமல் அவளை பார்த்தான். உண்மையா? மீனா தலையசைத்தாள். நீ கொடுத்த அந்த டைரி இன்னும் தினமும் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி தான் எழுதியிருக்கேன்.
கார்த்திக்கின் கண்கள் கலங்கின. இனிமே உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நேரத்தில் கார்த்திக் என்று ஒரு கோபக் குரல். இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள். அங்கே மீனாவின் அப்பா நின்றிருந்தார். அவரது முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. அவருக்கு பின்னால் கார்த்திக்கின் அப்பாவும் அம்மாவும் நின்றிருந்தனர். அவர்கள் இருவரும் கைப்பிடித்து கொண்டு நின்றதை பார்த்து விட்டார்கள். இது என்ன நடக்குது என்று மீனாவின் அப்பா கத்தினார். மீனா பயத்தில் கார்த்திக்கின் கையை விட்டு விட்டாள். கார்த்திக் மட்டும் தைரியமாக முன்னால் வந்து நின்றான். மாமா, நான் மீனாவை காதலிக்கிறேன். அந்த ஒரு வாக்கியம் 2 குடும்பங்களின் அமைதியை சிதற அடித்தது. வீட்டின் வாசலில் நின்றிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதுவரை மனதுக்குள் இருந்த காதல் இப்போது குடும்பத்தின் முன் நின்று சோதனைக்கு தயாராகிவிட்டது. அத்தியாயம் 9. உடைந்த உறவுகள். மீனாவின் அப்பா ராமமூர்த்தியின் முகம் கோபத்தில் சிவந்தது. கார்த்திக், நீ என்ன சொன்ன? கார்த்திக் தைரியமாக நின்றான். நான் மீனாவை காதலிக்கிறேன் மாமா. பலார்! ஒரே அறை. கார்த்திக்கின் கன்னம் சிவந்தது. அதை பார்த்த மீனா கதறி அழுதாள். அப்பா, வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீ சும்மா இரு என்று அவர் கத்தினார். அங்கே நின்றிருந்த அனைவரும் அமைதியாகிவிட்டனர். கார்த்திக்கின் அப்பா முருகன் முன்னே வந்தார். அண்ணா, முதல்ல கோபப்படாதீங்க. பசங்க மனசு. உன் பையனுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? நம்பிக்கையோடு வீட்டுக்குள்ள விட்டோம். இதுதானே அவன் பண்ணது? அந்த வார்த்தை முருகனின் மனதையும் காயப்படுத்தியது. அண்ணா, அவன் தப்பு எதுவும் செய்யல. காதலிக்கிறதே தப்பு. இல்ல அண்ணா, நம்ம ஊர்ல மாமன் மகன் கல்யாணம் புதுசு இல்ல. ராமமூர்த்தி இன்னும் கோபமானார். என் பொண்ணுக்கு நான் முடிவு பண்ணுவேன். அப்போது மீனா தைரியமாக முன்னே வந்தாள். அப்பா, என்ன? எனக்கு கார்த்திக் மாமாவை தான் பிடிக்கும். அந்த வார்த்தையை கேட்டவுடன் வீடு முழுக்க அமைதி. மீனாவின் அம்மா லட்சுமி அதிர்ச்சி அடைந்தாள். மீனா, என்ன பேசுற? அம்மா, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ராமமூர்த்தியின் கோபம் உச்சத்துக்கு சென்றது. இனிமே நீ அவனை பார்க்க கூடாது. அப்பா, இது ஏன் முடிவு? அன்றே கார்த்திக்கின் குடும்பத்துக்கும் மீனாவின் குடும்பத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நின்றுவிட்டது. ஒன்றாக சாப்பிட்ட குடும்பம் 2 வீடாக பிரிந்தது. திருவிழா, பிறந்த நாள், குடும்ப நிகழ்ச்சிகள், எதற்கும் யாரும் யார் வீட்டுக்கும் போகவில்லை. ஊரே இதை பற்றி தான் பேச ஆரம்பித்தது. இவ்வளவு ஒற்றுமையா இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. அந்த இரவு மீனாவின் மொபைலை அவளது அப்பா வாங்கி வைத்து கொண்டார். இனிமே அவன்கிட்ட பேசக்கூடாது. அதே நேரத்தில் கார்த்திக்கும் அவன் அப்பா சொன்னார், கொஞ்ச நாள் பொறுமையா இரு, படிப்பை முதல்ல முடி. கார்த்திக் அமைதியாக தலையசைத்தான். ஆனால் அவன் மனதில் ஒரே முடிவு. நான் நல்ல வேலை வாங்குவேன், என் காலில் நிற்பேன். அதுக்கப்புறம் மாமா கிட்ட மறுபடியும் பொண்ணு கேட்பேன். மீனாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே இரவு மீனாவும் ஜன்னல் வழியாக நிலாவை பார்த்தாள். நான் காத்திருப்பேன் மாமா. இருவரும் ஒரே நிலாவை பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையில் இப்போது காதலை விட பெரிய தடையாக குடும்பம் நின்றது. அத்தியாயம் 10. 2 வருடங்கள் கழித்து. கார்த்திக் கல்லூரியின் இறுதி ஆண்டில். அந்த 2 வருடங்களில் நிறைய மாறிவிட்டது. ஆனால் மாறாதது ஒன்று மட்டும். கார்த்திக்கும் மீனாவுக்கும் இருந்த காதல். கார்த்திக் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டில் இருந்தான். கல்லூரியின் முதல் மாணவனாக விளங்கினான். கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அந்த செய்தியை முதலில் யாரிடமும் சொல்ல வேண்டும் என்று யோசித்த போது அவன் மனதில் தோன்றிய முதல் பெயர் மீனா. ஆனால் அவளுடைய எண்ணே அவனிடம் இல்லை. மீனா இப்போது பிஎஸ்சி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். அவளும் படிப்பில் சிறந்து விளங்கினாள். அவள் படிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் பின்னால் ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டும். அதற்காக தான் அவள் அமைதியாக இருந்தாள். ஒரு நாள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா. 2 வருடங்களாக அந்த 2 குடும்பங்களும் ஒரே இடத்தில் சந்திக்கவில்லை. இந்த முறை கோவிலில் எல்லோரும் வந்திருந்தனர். கார்த்திக்கும் விடுமுறை என்பதால் ஊருக்கு வந்திருந்தான். மீனாவும் அம்மாவுடன் கோவிலுக்கு வந்தாள். அவள் தீபம் ஏற்றிவிட்டு திரும்பும்போது எதிரே கார்த்திக் நின்றிருந்தான். 2 வருடங்களுக்கு பிறகு இருவரின் கண்களும் சந்தித்தன. மீனாவின் கண்கள் கலங்கின. கார்த்திக் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பு 2 வருட ஏக்கத்தையும் கரைத்தது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் யாராலும் பேச முடியவில்லை. ஆனால்
பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு நொடி மட்டும் இருவரும் அருகருகே வந்தார்கள். எப்படி இருக்க என்று கார்த்திக் மெதுவாக கேட்டான். நல்லா இருக்கேன். படிப்பு? இன்னும் ஒரு செமஸ்டர். சூப்பர், அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தைக்குள்ளேயே 2 வருட பிரிவு, 1000 உணர்வுகள், எண்ணற்ற நினைவுகள் அனைத்தும் இருந்தன. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து இதையெல்லாம் ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் மீனாவின் சித்தப்பா சேகர். அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த காதல் பிடிக்காது. ஏனென்றால் அவருக்கு வேறு ஒரு திட்டம் இருந்தது. தன் நண்பனின் மகனுக்கே மீனாவை திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதன் மூலம் பெரிய சொத்து ஒப்பந்தமும் நடக்க இருந்தது. இவங்க இன்னும் காதலை விடல போல என்று மனதிற்குள் நினைத்தார். அந்த நொடியிலேயே கார்த்திக் மீனா காதலை பிரிக்க புதிய சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தார். அதே இரவு கார்த்திக்கின் வேலை நியமனம் கடிதம் வீட்டிற்கு வந்தது. அவனது அம்மா மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார். இப்ப எல்லாம் சரியாகிடும். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, உண்மையான போராட்டம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. அத்தியாயம் 11. சித்தப்பாவின் சதி. மறுநாள் காலை மீனாவின் வீட்டில் வழக்கம் போல் வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் வீட்டின் பின்புற தோட்டத்தில் சேகர் சித்தப்பாவும் ராமமூர்த்தியும் தனியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அண்ணே, இப்படி எவ்வளவு நாள் பொண்ணை வீட்டில் வச்சிருப்பீங்க? ராமமூர்த்தி பெருமூச்சு விட்டார். படிப்பு முடியட்டும், அதுக்குள்ள அந்த கார்த்திக் மறுபடியும் வந்துட்டான்னா? ராமமூர்த்தியின் முகம் மாறியது. அவன் பேரை என் முன்னாடி சொல்லாத. சேகர் சிரித்தான். அதனால தான் சொல்றேன். நம்ம நண்பர் சிவசுப்பிரமணியத்தோட பையன் டாக்டர், நல்ல குடும்பம், சொத்தும் நிறைய. இப்பவே பேசி முடிச்சிடலாம். சில நிமிடங்கள் யோசித்த ராமமூர்த்தி, சரி, ஜாதகம் பார்ப்போம். அந்த வார்த்தையை வெளியே நின்று கேட்ட மீனா அப்படியே உறைந்து போனாள். அன்று இரவு அவளால் சாப்பிட முடியவில்லை. அம்மா பலமுறை கூப்பிட்டும் அமைதியாக அறைக்குள் இருந்தாள். தன் பழைய டைரியை எடுத்தாள். கார்த்திக் கொடுத்த அந்த டைரி இன்னும் அவள் அலமாரியில் பத்திரமாக இருந்தது. அதை திறந்து எழுத ஆரம்பித்தாள். மாமா, நீ எங்க இருக்கன்னு தெரியல. ஆனா என் வாழ்க்கைய வேற யாருக்கோ முடிவு பண்ண போறாங்க. நான் உன்னை தவிர வேற யாரையும் கணவனா நினைக்க முடியாது. எழுதி முடித்தவுடன் கண்ணீர் அந்த எழுத்துக்களை நினைத்தது. அதே நேரத்தில் கார்த்திக் வேலைக்கு செல்வதற்கான தயாரிப்பில் இருந்தான். அவனது நண்பன் அரவிந்த் கேட்டான், டேய், வேலை கிடைச்சிருக்கு, இன்னும் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? கார்த்திக் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு, நான் விரும்புற பொண்ணு என் மாமன் பொண்ணு. அரவிந்த் ஆச்சரியப்பட்டான். அப்ப வீட்டுல பேசு. பேசினேன், அதனால தான் 2 குடும்பமும் பிரிஞ்சிருக்கு. இப்போ நான் நல்ல வேலைக்கு போய் என் காலை நின்று திரும்பவும் மாமா கிட்ட பொண்ணு கேட்பேன். அரவிந்த் அவன் தோளில் கை வைத்தான். நம்பிக்கையை விடாதே. 3 நாட்கள் கழித்து சேகர் சித்தப்பா டாக்டர் மாப்பிள்ளை வீட்டாரை ரகசியமாக வீட்டிற்கு வர வைத்தார். இந்த முறை மீனாவிடம் யாரும் கருத்தை கேட்கவில்லை. அவளது அம்மாவுக்கு கூட முழு விவரம் தெரியவில்லை. மீனா ஹாலுக்கு வர மறுத்தாள். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், ராமமூர்த்தி கடுமையாக கூறினார். நீ கீழே வர்ற. அவள் அழுதபடியே கீழே வந்தாள். அந்த நேரத்தில் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியது கார்த்திக். ஆனால் இந்த முறை அவன் சாதாரண கார்த்திக் இல்லை. கையில் பெரிய ஐடி நிறுவனத்தின் அப்பாயின்மெண்ட் லெட்டர். முகத்தில் தன்னம்பிக்கை, மனதில் ஒரே முடிவு. இன்னைக்கு முடிவு தெரிஞ்சாகணும். மீனா என் வாழ்க்கை, அவளை நான் இழக்க மாட்டேன். அவன் மெதுவாக வீட்டின் வாசலை கடந்து உள்ளே நுழைந்தான். அங்கே இருந்த அனைவரின் பார்வையும் அவன் மீது திரும்பியது. வீட்டின் காற்றை கனத்தது. இந்த முறை காதலன் மட்டும் வரவில்லை, தன் காதலை காப்பாற்ற போராட தயாரான ஒரு மனிதன் வந்திருக்கிறான். அத்தியாயம் 12. என் பொண்ணை நான் கேட்டுதான் வந்திருக்கேன். கார்த்திக் வீட்டின் வாசலை கடந்து உள்ளே வந்தான். அவனுடன் அவன் அப்பா முருகனும் அம்மா கமலாவும் இருந்தனர். ஹாலில் அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். சேகர் சித்தப்பா முகத்தை சுளித்தார். இவங்க எதுக்குடா இப்ப வந்திருக்காங்க? கார்த்திக் அமைதியாக ராமமூர்த்தியை பார்த்தான். மாமா, அந்த ஒரு வார்த்தை வீட்டையே அமைதியாக்கியது. நாங்க இங்க சண்டை போட வரல. அப்புறம் உங்க பொண்ணை முறையா பொண்ணு கேட்டுதான் வந்திருக்கிறேன். ராமமூர்த்தி சிரித்தார். அது மகிழ்ச்சி சிரிப்பு இல்லை,
கோபத்துடன் கலந்த ஏளனச் சிரிப்பு. உனக்கு எவ்வளவு தைரியமா? தைரியம் இல்லமாமா, நம்பிக்கை. கார்த்திக் தனது கோப்பை திறந்து வேலை நியமன கடிதத்தை எடுத்தான். நான் நல்ல வேலைக்கு போறேன், என் கால நிக்கிறேன், மீனாவை சந்தோஷமா பார்த்துக்க முடியும். அவன் குரலில் உறுதி இருந்தது. முருகனும் முன்னே வந்து பேசினார். அண்ணா, பசங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறாங்க, நாம ஆசீர்வாதம் பண்ணினா போதும். அப்போது சேகர் சித்தப்பா திடீரென்று எழுந்தார். அது மட்டும் நடக்காது. எல்லாரும் அவரை திரும்பி பார்த்தார்கள். ஏன்னா? அவர் ஒரு பழைய கோப்பை மேசை மேல் வைத்தார். இந்த குடும்பத்துல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. ராமமூர்த்தி அதிர்ச்சி அடைந்தார். சேகர், என்ன பேசுற? உண்மையை. அவர் மெதுவாக அந்த கோப்பை திறந்தார். 25 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா எழுதிய சொத்து உயில். அறையில் இருந்த அனைவரும் அமைதியாகி விட்டனர். இந்த உயில் படி மீனா கார்த்திக்கை கல்யாணம் பண்ணினா குடும்ப சொத்து முழுசும் ஒரே குடும்பத்துக்கு போயிடும். ஆனா வேற இடத்துக்கு கல்யாணம் பண்ணினா சொத்து பிரியும். ராமமூர்த்தி அதிர்ச்சியில் நாற்காலியில் அமர்ந்தார். எனக்கு இதெல்லாம் தெரியாதே. சேகர் சிரித்தார். தெரியக்கூடாதுன்னு தான் நான் இதுவரைக்கும் சொல்லல. மீனா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அப்படின்னா நீங்க இத்தனை நாளும்? ஆமா, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் எல்லாம் பண்ணினேன். அவனுடைய வார்த்தைகள் வீட்டையே உலுக்கியது. கார்த்திக் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். மாமா, எனக்கு சொத்து வேண்டாம், மீனா மட்டும் போதும். அவன் மீனாவை பார்த்தான். அவளும் என்னோட இருந்தா வாடகை வீட்டுல கூட சந்தோஷமா வாழ்ந்துடுவேன். மீனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனக்கும் அதுதான் வேணும். ராமமூர்த்தி தலையை குனிந்தார். அவரது மனதில் முதல் முறையாக ஒரு கேள்வி எழுந்தது. இவங்க காதலிக்கிறாங்களா, இல்ல உயிரோடு உயிரா வாழணும்னு நினைக்கிறாங்களா? அந்த கேள்விக்கான பதில் அவரது வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அத்தியாயம் 13. ஒரு அப்பாவின் மனமாற்றம். அந்த நாள் இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் ராமமூர்த்தியின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. கார்த்திக் சொன்ன ஒரு வரி மட்டும் மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்தது. எனக்கு சொத்து வேண்டாம் மாமா, மீனா மட்டும் போதும். அவர் மாடியில் தனியாக அமர்ந்திருந்தார். வானத்தில் முழு நிலா. ஆனால் அவரது மனம் இருளில் மூழ்கியிருந்தது. அதே நேரத்தில் மீனா தனது அறையில் அழுதபடியே தூங்கிவிட்டாள். அவளது மேசையின் மேலிருந்த டைரி கீழே விழுந்தது. தண்ணீர் குடிக்க வந்த ராமமூர்த்தி அதை எடுத்தார். திருப்பி வைக்க நினைத்த போது ஒரு பக்கம் தானாக திறந்தது. அவர் படிக்க கூடாது என்று நினைத்தார். ஆனால் முதல் வரியே அவரது பார்வையை நிறுத்தியது. அப்பா என்னை ரொம்ப நேசிக்கிறார், ஆனால் என் மனசை புரிஞ்சிக்க மாட்டாரோன்னு பயமா இருக்கு. அவர் மெதுவாக அடுத்த பக்கத்தை புரட்டினார். எனக்கு கார்த்திக் மாமாவை தவிர வேறு யாரையும் கணவனா நினைக்க முடியாது. அடுத்த பக்கம். அப்பா சொன்னா நான் உயிரையும் கொடுப்பேன், ஆனால் மாமாவை மறக்க மட்டும் என்னால முடியாது. அவரது கைகள் நடுங்கின. கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது. அப்போது ஒரு பழைய நினைவு அவரது மனதில் வந்தது. மீனா 3 வயதில் இருந்தபோது காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அன்று இரவு முழுவதும் அவளை தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருந்தவர் சிறிய கார்த்திக் தான். மாமா, மீனா அழுதா எனக்கும் அழுகை வருது என்று குழந்தையாக இருந்த அவன் சொன்னது இன்னும் நினைவில் இருந்தது. பிறகு காது குத்து விழா, பள்ளி சண்டை, திருவிழா, எத்தனை முறை கார்த்திக் மீனாவை காப்பாற்றி இருக்கிறான். ஒரு முறை கூட அவன் தவறாக நடந்து கொண்டதில்லை. ராமமூர்த்தி மெதுவாக கண்ணீரை துடைத்தார். நான் என் பொண்ணோட சந்தோஷத்தை விட என் கோபத்தையே பெருசா நினைச்சிட்டேனே. அந்த நேரத்தில் அவரது மனைவி லட்சுமி மாடிக்கு வந்தார். என்னங்க, இன்னும் தூங்கலையா? ராமமூர்த்தி டைரியை அவளிடம் கொடுத்தார். இத படி. லட்சுமி முழுவதும் படித்துவிட்டு அமைதியாக அழுதார். நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளா? ராமமூர்த்தி மெதுவாக சொன்னார். காதலிக்கிறதுக்காக நான் அவளை தண்டிச்சிட்டேன். லட்சுமி அவரது தோளில் கை வைத்தார். இன்னும் ஒன்னும் கெட்டு போகல. நம்ம பொண்ணு இன்னும் நம்ம கையில தான் இருக்கா. அவ சிரிக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுங்க. ராமமூர்த்தி நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார். மறுநாள் காலை
கார்த்திக்கின் வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. கார்த்திக் வெளியே வந்தான். காரிலிருந்து இறங்கியவர் ராமமூர்த்தி. அவரை பார்த்ததும் கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். மா மாமா. ராமமூர்த்தி மெதுவாக அவன் அருகே வந்தான். கொஞ்சம் பேசணும். கார்த்திக்கின் இதயம் வேகமாக துடித்தது. இந்த சந்திப்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றுமா அல்லது இன்னொரு சோதனையா? அதை அறிய இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. அடுத்த அத்தியாயம். அப்பாவின் நிபந்தனை. கார்த்திக்கின் வீட்டின் முன் நின்றிருந்த ராமமூர்த்தியை பார்த்து அக்கம் பக்கத்தினர் கூட ஆச்சரியப்பட்டனர். 2 வருடங்களாக பேசாத மனிதர் இன்று தானாக வந்து நின்றிருந்தார். கார்த்திக் மரியாதையுடன், வாங்க மாமா, உள்ள வாங்க. ராமமூர்த்தி அமைதியாக உள்ளே சென்றார். கமலா காஃபி கொண்டு வந்தார். ஆனால் யாருக்கும் குடிக்க மனமில்லை. வீடு முழுவதும் அமைதி. சிறிது நேரம் கழித்து ராமமூர்த்தியே அமைதியை உடைத்தார். கார்த்திக், சொல்லுங்க மாமா. நான் உன்னை வெறுக்கல. கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். ஆனா என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி தான் பயந்தேன். கார்த்திக் எதுவும் பேசல. நேற்று இரவு அவளோட டைரியை படித்தேன். அந்த வார்த்தையை கேட்டவுடன் கார்த்திக்கின் கண்களில் ஒரு நம்பிக்கை ஒளித்திருந்தது. மாமா. ராமமூர்த்தி அவன் பேச்சை நிறுத்தினார். இன்னும் நான் முழுசா சம்மதம் சொல்லல. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன மாமா? ராமமூர்த்தி மெதுவாக சொன்னார். இன்னும் 1 வருடம். அதுக்குள்ள நீ வேலையில நல்லா செட்டில் ஆகணும். உன் பொறுப்பை நீ நிரூபிக்கணும். அந்த 1 வருடத்துல நீங்களும் மீனாவும் தனியாக சந்திக்க கூடாது. போன்ல பேசக்கூடாது. யாரையும் ஏமாத்தி பழகக்கூடாது. 1 வருடத்துக்கு அப்புறம் உங்கள் காதல் இதே மாதிரி இருந்தா என் கையாலேயே என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அறை முழுவதும் அமைதியாகி விட்டது. கார்த்திக்கின் கண்கள் கலங்கின. அவன் மெதுவாக எழுந்து நின்றான். மாமா, இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்கிறேன். ஏன்னா காதல் காத்திருக்க தெரியும். ராமமூர்த்தியின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவர் முதன்முறையாக கார்த்திக்கின் தோளில் கை வைத்தார். என்னை ஏமாத்திடாத. என் பொண்ணு சிரிப்பு, அதுதான் எனக்கு முக்கியம். கார்த்திக் உறுதியாக சொன்னான். உங்கள் நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன். அந்த நேரத்தில் மாடியிலிருந்து இதையெல்லாம் சேகர் சித்தப்பா பார்த்து கொண்டே இருந்தார். அவரது முகம் கோபத்தில் மாறியது. அண்ணன் மனசு மாறிடுச்சா? இல்ல, இந்த கல்யாணம் நடக்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவர் தனது மொபைலை எடுத்தார். ஹலோ, நான் சொன்ன வேலை ரெடியா? எதிர்முனையிலிருந்து வந்த பதிலை கேட்டதும் அவர் மெதுவாக சிரித்தார். இப்போதுதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பம். அதே நேரத்தில் மீனாவுக்கு இன்னும் இந்த நிபந்தனை பற்றி தெரியாது. அவள் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியாமல் அவளது காதலுக்காக 2 குடும்பங்களும் மெதுவாக ஒன்றாக இணைந்து கொண்டிருந்தன. ஆனால் சேகர் சித்தப்பாவின் அடுத்த சதி அனைத்தையும் மீண்டும் சிதறடிக்க தயாராக இருந்தது. அத்தியாயம். சதியின் தொடக்கம். காலையில் சென்னை செல்லும் பேருந்து தயாராக இருந்தது. கார்த்திக் தனது பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்கினான். கமலா கண்ணீருடன், உடம்ப பார்த்துக்கோடா என்று சொன்னார். சரிம்மா என்று சிரித்தான். ஆனால் அவன் கண்கள் ஒரே வீட்டை தேடின. அது மீனாவின் வீடு. ஜன்னல் திரை மெதுவாக அசைந்தது. அதன் பின்னால் நின்று கொண்டிருந்தால் மீனா. இருவரும் பேசவில்லை, கையசைக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு பார்வை நான் காத்திருப்பேன் என்ற வாக்குறுதியை இருவருக்கும் கொடுத்தது. சென்னை, புதிய வேலை, புதிய அலுவலகம், புதிய மனிதர்கள். கார்த்திக் தனது வேலையில் முழு கவனத்தையும் செலுத்தினான். சில மாதங்களிலேயே அனைவரின் பாராட்டையும் பெற்றான். மேலாளர் கூட, நீங்க நல்லா வேலை பண்றீங்க, இன்னும் சீக்கிரம் பதவி உயர்வு கிடைக்கும் என்று பாராட்டினார். கார்த்திக் மனதிற்குள் நினைத்தான், இந்த சந்தோஷத்தை முதல்ல மீனா கிட்ட சொல்லணும். ஆனால் ராமமூர்த்தியிடம் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. அவன் அமைதியாக சிரித்தான். ஊரில் சேகர் சித்தப்பாவுக்கு இது எல்லாம் பிடிக்கவில்லை. இவன் நல்லா முன்னேறிட்டா போனா இந்த கல்யாணத்தை யாரால் நிறுத்த முடியாது என்று மனதிற்குள் நினைத்தார். அவர் தனது நண்பன் ரவியை அழைத்தார். ஒரு வேலை இருக்கிறது, சொல்லுங்க. சென்னையில கார்த்திக் வேலை பார்க்கிற ஆபீஸ் தெரியும். அங்க அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கூட போட்டோ எடுத்து அனுப்பு. அதை நான் பார்த்துக்கிறேன். ரவியும் பணத்துக்காக சம்மதித்தான்.
2 வாரங்கள் கழித்து அலுவலகத்தில் அனைவரும் சேர்ந்து ஒரு திட்ட வெற்றியை கொண்டாடினர். குழுவாக புகைப்படம் எடுத்தார்கள். அதில் கார்த்திக் அருகில் அவரது குழு தோழி அனன்யா நின்றிருந்தாள். அந்த புகைப்படத்தை ரவி மறைமுகமாக எடுத்துக்கொண்டு சேகருக்கு அனுப்பிவிட்டான். சேகர் சிரித்தார். இதுதான் எனக்கு வேணும். அவர் புகைப்படத்தை வெட்டி கார்த்திக்குக்கும் அனன்யாவுக்கும் மட்டும் இருக்கும் வகையில் மாற்றினார். பிறகு ஒரு பொய்யான செய்தியை எழுதினார். சென்னையில கார்த்திக் இந்த பெண்ணை காதலிக்கிறான், ஊர்ல உங்க பொண்ணை ஏமாத்திட்டு இருக்கான். அதை ராமமூர்த்தியின் மொபைலுக்கு அனுப்பிவிட்டார். அந்த நேரம் ராமமூர்த்தி வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். மொபைலில் வந்த படத்தை பார்த்ததும் அவரது முகம் மாறியது. இது என்ன என்று அவர் அமைதியாக வீட்டிற்கு புறப்பட்டார். வீட்டில் மீனா மகிழ்ச்சியாக தனது தேர்வு முடிவை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரியவில்லை, ஒரு பொய்யான புகைப்படம் அவளது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது. அத்தியாயம் நம்பிக்கையான சோதனை. மாலை நேரம். ராமமூர்த்தி அமைதியாக வீட்டிற்குள் வந்தார். வழக்கம் போல் யாரிடமும் பேசவில்லை. அவருடைய முகத்தை பார்த்த லட்சுமி, என்னங்க, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். மீனாவை கூப்பிடு. அவருடைய குரல் வழக்கத்தை விட கனமாக இருந்தது. மீனா மெதுவாக ஹாலுக்கு வந்தாள். என்னப்பா? ராமமூர்த்தி தனது மொபைலை அவள் முன் நீட்டினார். இதை பாரு. மீனா மொபைலை வாங்கி பார்த்தாள். அதில் கார்த்திக் ஒரு பெண்ணுடன் நின்றிருந்த புகைப்படம். அதற்கு கீழே சென்னையில் இவளைத்தான் காதலிக்கிறான் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த புகைப்படத்தை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். பிறகு மொபைலை அப்பாவிடம் திருப்பி கொடுத்தாள். பார்த்தாச்சா? என்ன சொல்லுற? மீனா மெதுவாக சிரித்தாள். அவளுடைய அந்த சிரிப்பு ராமமூர்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா, என் மாமா என்னை ஏமாற்ற மாட்டார். ஆனா போட்டோ உண்மையா இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி சொல்ற கதை பொய்யா இருக்கலாம். ராமமூர்த்தி அமைதியாக அவளை பார்த்தார். உனக்கு இவ்வளவு நம்பிக்கையா? அவர் மேல இல்லப்பா, அவர் குணத்து மேல. அவள் மெதுவாக தனது அறைக்கு சென்று ஒரு பழைய பெட்டியை எடுத்தாள். அதிலிருந்து கார்த்திக் கொடுத்த பேனா, சிறு வயது புகைப்படம், அந்த டைரி எல்லாவற்றையும் கொண்டு வந்து அப்பாவின் முன்னால் வைத்தாள். அப்பா, இது எல்லாம் 15 வருஷ நினைவுகள். இந்த 15 வருஷத்துல ஒரு தடவையாவது அவர் என்னை அழ வச்சிருக்காரா? ராமமூர்த்தியால் பதில் சொல்ல முடியவில்லை. அவரு பொய் சொல்ற மனிதனா இருந்தா இவ்வளவு நாள் ஏன் என் காதலை மறைச்சு வச்சு முதல்ல படிப்பை முடி என்று சொல்லியிருக்க மாட்டார். வேலை கிடைச்ச பிறகுதான் கல்யாணம் பேசலாம் என்று நினைத்திருக்க மாட்டார். அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ராமமூர்த்தியின் மனதை தொட்டது. அதே நேரத்தில் சென்னையில் கார்த்திக் அலுவலகத்தில் இருந்தான். அனன்யா சிரித்தபடி, கார்த்திக் காபி குடிக்க வரீங்களா? இல்ல அனன்யா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. சரி. அவர்கள் இருவருக்கும் நடுவில் நட்பை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அந்த நட்பையே காதலாக மாற்றி காட்டும் சதி ஊரில் வேலை செய்ய ஆரம்பித்திருந்தது. அன்று இரவு ராமமூர்த்தி அந்த புகைப்படத்தை மீண்டும் பார்த்தார். பிறகு அதை அனுப்பிய எண்ணுக்கு அழைத்தார். எதிர்முனையில் யாரும் எடுக்கவில்லை. அவருக்கு சந்தேகம் வந்தது. இதை யாரோ திட்டமிட்டு பண்ற வேலை போல என்று மனதில் தோன்றியது. அவர் ஒரு முடிவு எடுத்தார். உண்மையை தெரிஞ்சுக்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். அந்த முடிவு சேகர் சித்தப்பாவின் திட்டத்தையே தலைகீழாக மாற்றப் போகிறது. அடுத்த அத்தியாயம் உண்மையை தேடும் அப்பா. அதிகாலை 4 மணி. வீட்டில் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் ராமமூர்த்தி சென்னைக்கு புறப்பட்டார். அவரது மனதில் ஒரே கேள்வி, என் மகள் நம்புற பையன் உண்மையிலே அப்படிப்பட்டவனா? மதியம். சென்னையில் கார்த்திக் வேலை செய்யும் நிறுவனத்தின் முன் நின்றார். பெரிய கட்டிடத்தை பார்த்து ஒரு நொடி தயங்கினார். உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசித்தார். இறுதியில் தைரியமாக உள்ளே சென்றார். வரவேற்பு மேசையில் இருந்த பெண், யாரை பார்க்கணும் சார்? கார்த்திக், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். உங்களுக்கு என்ன உறவு? ராமமூர்த்தி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக, நான் அவனோட மாமா. அதே நேரம் கார்த்திக் கூட்டத்தில் இருந்தால் உடனே வர முடியவில்லை. கொஞ்ச நேரம் காத்திருங்க என்று சொன்னார்கள். ராமமூர்த்தி அங்கேயே அமர்ந்திருந்தார். அப்போது 2 ஊழியர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். நம்ம கார்த்திக் செம்ம மனிதன்டா. ஆமா, போன வாரம் ஆபீஸ் பையனோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் யாருக்கும் சொல்லாம பணம் கொடுத்து தானே, அதான் நல்ல மனசு. அந்த வார்த்தைகளை கேட்ட ராமமூர்த்தியின் மனம்
மெதுவாக மாறத் தொடங்கியது. சில நிமிடங்கள் கழித்து அனன்யா அங்கே வந்தாள். வணக்கம் சார். வணக்கம். நீங்க கார்த்திக் சாரோட மாமாவா? ஆமாம். அனன்யா சிரித்தாள். அவர் எப்பவும் உங்களை பற்றியும் ஊரை பற்றியும் பேசுவார். ராமமூர்த்தி ஆச்சரியப்பட்டார். என்னை பற்றியா? ஆமாம். அவர் சொல்வார், என் மாமா சம்மதிச்சாதான் என் வாழ்க்கை முழுமையடையும். அந்த வார்த்தையை கேட்ட ராமமூர்த்தியின் கண்கள் கலங்கின. அதே நேரத்தில் கூட்டம் முடிந்து கார்த்திக் வெளியே வந்தான். வாசலில் ராமமூர்த்தியை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் நின்று விட்டான். மாமா! அவன் வேகமாக ஓடி வந்தான். நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். சொல்லியிருந்தா நான் கீழே வந்திருப்பேனே. ராமமூர்த்தி அவனை அமைதியாக பார்த்தார். ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க மாமா. அந்த போட்டோ? கார்த்திக் உடனே புரிந்து கொண்டான். அது டீம் போட்டோ. அனன்யா என் நண்பர் மட்டும்தான், வேற எந்த உறவும் இல்லை. அனன்யாவும் உடனே ஆமாம் சார், நாங்க எல்லாரும் ஒரே டீம் என்று தெளிவாக சொன்னாள். ராமமூர்த்தி ஆழமாக மூச்சை விட்டார். அவருடைய எல்லா சந்தேகமும் அந்த நொடியில் மறைந்து விட்டது. அவர் கார்த்திக்கின் அருகில் வந்து முதன்முறையாக அவன் தோளை தட்டினார். என்னை மன்னிச்சிடுப்பா. கார்த்திக் அடிச்சு அழுந்தான். மாமா, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். ஆனா என் பெண் உன் மேல வச்ச நம்பிக்கை அதுதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தது. கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் பெருகியது. மாமா! ராமமூர்த்தி சிரித்தார். வா, வீட்டுக்கு போகலாம். என் பொண்ணு ரொம்ப நாள் காத்திருக்கா. அந்த வார்த்தையை கேட்ட கார்த்திக்கால் பேசவே முடியவில்லை. பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நாள் இறுதியாக வந்துவிட்டது. ஆனால் ஊரில் இன்னும் ஒருவன் கதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சேகர் சித்தப்பா. அவன் இன்னும் ஒரு கடைசி சதியை மனதில் வைத்திருந்தான். அடுத்த அத்தியாயம், கடைசி சதி. சென்னையில் இருந்து ஊருக்கு திரும்பிய ராமமூர்த்தியின் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு அமைதி தெரிந்தது. வீட்டிற்குள் வந்தவுடன் லட்சுமி என்று அழைத்தார். என்னங்க? நல்ல நாள் பார்த்து கார்த்திக்கும் மீனாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண ஏற்பாடு பண்ணு. அந்த வார்த்தையை கேட்ட லட்சுமியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மேல் மாடியில் இருந்த மீனா இதை கேட்டவுடன் நம்ப முடியாமல் கீழே ஓடி வந்தாள். அப்பா, நிஜமாவா? ராமமூர்த்தி சிரித்தபடி தன் மகளின் தலையை வருடினார். நீ சந்தோஷமா இருந்தா அதுதான் எனக்கு போதும். மீனா அழுதபடியே அப்பாவை கட்டிப்பிடித்தாள். தேங்க்ஸ் அப்பா. என்னை மன்னிச்சிடுப்பா. மன்னிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? நீங்க என் அப்பா தானே. அந்த வீட்டில் 2 வருடங்களுக்கு பிறகு சிரிப்பு சத்தம் கேட்டது. அடுத்த வாரமே நிச்சயதார்த்த தேதி முடிவு செய்யப்பட்டது. 2 குடும்பங்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்தன. வீட்டில் தோரணங்கள் கட்டப்பட்டன. உறவினர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர். கார்த்திக் வீட்டிலும் மகிழ்ச்சி. கமலா ஒவ்வொரு நகையையும் எடுத்து சுத்தம் செய்தார். என் மருமகளுக்கு இதுதான் போடணும் என்று மகிழ்ச்சியுடன் பேசினார். ஆனால் இந்த சந்தோஷம் சேகர் சித்தப்பாவுக்கு மட்டும் பிடிக்கவில்லை. இவ்வளவு நாள் போட்ட திட்டம் எல்லாம் வீணா போகக்கூடாது என்று மனதிற்குள் முடிவு செய்தார். அவர் பழைய இரும்பு பெட்டியை திறந்தார். அதில் ஒரு பழைய கடிதம், ஒரு புகைப்படம், சில ஆவணங்கள். அவற்றை பார்த்து சிரித்தார். இதை வெளியே எடுத்தா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. நிச்சயதார்த்த நாள். வீடு முழுவதும் உறவினர்கள். நாதஸ்வரம் ஒலித்தது. மீனா மஞ்சள் நிற பட்டுப்புடவையில் தேவதை போல இருந்தாள். கார்த்திக் வெள்ளை வேட்டி சட்டையில் கம்பீரமாக நின்றிருந்தான். மோதிர தட்டை பூசாரி கொண்டு வந்தார். மாப்பிள்ளை, மோதிரத்தை எடுத்துக்கோங்க. கார்த்திக் மோதிரத்தை எடுத்தான். மீனாவின் விரலை பிடிக்க போகும் நேரத்தில் நிறுத்துங்க என்று சேகர் சித்தப்பாவின் குரல் முழங்கியது. அனைவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அவர் கையில் அந்த பழைய ஆவணங்களுடன் நின்றிருந்தார். இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. ராமமூர்த்தி கோபமாக, இன்னும் என்னடா வேணும்? சேகர் ஆவணத்தை உயர்த்தி காட்டினார். இந்த வீட்டுக்கு உரிமையுள்ள உண்மையான வாரிசு மீனா இல்ல. வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மீனா நடுங்கினாள். சித்தப்பா, என்ன சொல்றீங்க? சேகர் சிரித்தார். 22 வருஷமா மறைச்ச உண்மை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நொடியில் வாசலில் இருந்து ஒரு முதியவர் உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் ராமமூர்த்தி அதிர்ச்சியில், வக்கீல் ஐயா என்று எழுந்து நின்றார். அந்த முதியவர் கையில் இன்னொரு கோப்பி இருந்தது. அவர் அமைதியாக சொன்னார், சேகர் சொல்றதுல பாதி உண்மை, ஆனா மீதி பாதி பொய். அறை முழுவதும் அமைதியானது.
சேகரின் முகத்தில் இருந்த தன்னம்பிக்கை மெதுவாக குறைய ஆரம்பித்தது. என்ன அந்த உண்மை? மீனா யார்? சேகர் ஏன் இத்தனை வருடங்கள் இதை மறைத்தார்? அந்த ரகசியம் 2 குடும்பங்களின் வரலாற்றையே மாற்றப் போகிறது. அடுத்த அத்தியாயம் 22 வருட ரகசியம். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. வக்கீல் சண்முகம் கையில் இருந்த பழைய கோப்பை மெதுவாக மேசையின் மீது வைத்தார். அவருக்கு இப்போது 70 வயதுக்கு மேல் இருக்கும். இந்த குடும்பத்தின் 3 தலைமுறையையும் பார்த்தவர். சேகர் என்று அவர் அழைத்தார். நீ சொன்னது முழு உண்மை இல்ல. சேகர் படத்தமானான். என்ன சொல்றீங்க? உண்மையே நான் சொல்றேன். அறையில் இருந்த அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். வக்கீல் பேச ஆரம்பித்தார். 22 வருடங்களுக்கு முன்னாடி ராமமூர்த்திக்கும் லட்சுமிக்கும் திருமணமாகி 4 வருடம் குழந்தை இல்லை. அந்த நினைவில் லட்சுமியின் கண்கள் கலங்கின. அந்த நேரத்தில் உங்க பெரியம்மா பிரசவத்துல உயிரிழந்தாங்க. ஆனா அவங்க பெண் குழந்தை மட்டும் உயிரோட இருந்துச்சு. மீனா அதிர்ச்சியுடன் நின்றாள். ராமமூர்த்தியின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. வக்கீல் தொடர்ந்தார். அந்த குழந்தையை ராமமூர்த்தியும் லட்சுமியும் தங்களோடு குழந்தையா வளர்க்க முடிவு செஞ்சாங்க. அந்த குழந்தைதான் மீனா. அறையில் இருந்த அனைவரும் அமைதியாகி விட்டனர். மீனாவின் கைகள் நடுங்கின. அவள் மெதுவாக அப்பாவை பார்த்தாள். அப்பா! ராமமூர்த்தி எழுந்து அவள் அருகே வந்தார். ஆமாமா, நீ எங்களுக்கு வயிற்றுல பிறக்கல, ஆனா என் உயிர்ல பிறந்த பொண்ணு நீதான். மீனா கதறி அழுதாள். அப்பா! அவள் ராமமூர்த்தியை கட்டி பிடித்து கொண்டாள். நீங்க தான் என் அப்பா. லட்சுமியும் இருவரையும் கட்டிப்பிடித்தார். அந்த நொடி அங்கே இருந்த பலரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. வக்கீல் மீண்டும் பேச ஆரம்பித்தார். இந்த விஷயத்தை தாத்தா யாருக்கும் சொல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தார். ஆனா சேகர் மட்டும் இந்த ரகசியத்தை தெரிஞ்சு சொத்துக்காக பயன்படுத்த நினைச்சான். சேகர் தலையை குனிந்தான். நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போது கார்த்திக் மெதுவாக முன்னே வந்தான். வக்கீல் ஐயா, இந்த உண்மையால என் கல்யாணத்துக்கு எதுவும் பிரச்சனை வருமா? வக்கீல் சிரித்தார். இல்ல தம்பி, சட்டப்படி இதுல எந்த தடையும் இல்ல. மீனா இந்த குடும்பத்தின் சட்டப்பூர்வ மகள். உங்க கல்யாணத்துக்கு எந்த தடையும் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டதும் மீனா கண்ணீரோடு கார்த்திக்கை பார்த்தாள். கார்த்திக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ராமமூர்த்தி சேகரின் அருகே சென்றார். சேகர், நீ என் தம்பி. உன்னை போலீஸ்ல கொடுக்கணும்னு எனக்கு தோணல. ஆனா இனிமே என் குடும்பத்துல யாரோட வாழ்க்கையிலையும் நீ தலையிடக்கூடாது. சேகர் அழுதபடி என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா என்று காலில் விழுந்தான். ராமமூர்த்தி அவனை தூக்கி நிறுத்தினார். தப்பு உணர்ந்தா அதுவே பெரிய தண்டனை. பூசாரி சிரித்தபடி சொன்னார். இவ்வளவு அழுதது போடும், மோதிரம் மாத்திக்கலாமா? வீட்டில் இருந்த அனைவரும் சிரித்தனர். கார்த்திக் மெதுவாக மீனாவின் கையை பிடித்தான். இந்த முறை யாரும் தடுக்கவில்லை. அவன் மோதிரத்தை அவள் விரலில் அணிவித்தான். மீனாவும் நடுங்கும் கைகளால் கார்த்திக் மோதிரம் அணிவித்தாள். கைத்தட்டல் முழங்கியது. 2 வருடங்களாக பிரிந்திருந்த 2 குடும்பங்கள் மீண்டும் ஒன்றாயின. அடுத்த அத்தியாயம். திருமணத்திற்கு முன் கடைசி சோதனை. திருமணத்திற்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே. ஆனால் விதி மீண்டும் ஒரு சோதனையை வைக்கிறது. கார்த்திக்கு எதிர்பாராத விபத்து. திருமணம் நடக்குமா அல்லது மீண்டும் தள்ளி போகுமா? நிச்சயதார்த்தம் முடிந்து 10 நாட்கள். 2 வீடுகளிலும் திருமண வேலைகள் மும்முரமாக நடந்தன. மீனா தனது தோழிகளுடன் திருமண புடவை தேர்வு செய்தாள். கார்த்திக் மாப்பிள்ளை அழைப்பிதழ்களை உறவினர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு முழுமையான மகிழ்ச்சி தெரிந்தது. இன்னும் 10 நாள், அதுக்கப்புறம் மீனா என் மனைவி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான். மாலை 7 மணி. மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. சாலை முழுவதும் வழுக்கலாக இருந்தது. அந்த நேரத்தில் எதிரே வந்த லாரி ஒன்று திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்தது. டமார்! ஒரு பெரிய சத்தம். கார்த்திக்கின் கார் சாலையோரம் சுழன்று நின்றது. அதே நேரத்தில் ஊரில் மீனா திருமண புடவையை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவளது இடது கண் துடித்தது. ஏனோ மனசே சரியில்லை என்று மெதுவாக சொன்னாள். அந்த நேரத்தில் முருகனிடமிருந்து ராமமூர்த்திக்கு போன் வந்தது. அவர் போனை எடுத்தது முகம் வெளிரி போனது. என்ன? எந்த ஹாஸ்பிட்டல் என்று வார்த்தையை கேட்ட மீனாவின் இதயம் வேகமாக துடித்தது. அப்பா, என்னாச்சு? ராமமூர்த்தியால் பேச முடியவில்லை. லட்சுமி அழ ஆரம்பித்தார். கார்த்திக்கு ஆக்சிடென்ட். அந்த ஒரு வார்த்தை மீனாவின் உலகமே நின்றது.
இல்ல, இது பொய் என்று கதறியபடி வாசலை நோக்கி ஓடினாள். ராமமூர்த்தி அவளை தடுத்தார். நானும் வர்றேன். 2 குடும்பங்களும் உடனே சென்னை மருத்துவமனைக்கு புறப்பட்டனர். மருத்துவமனை அவர் அவசர சிகிச்சை பிரிவு. வெளியே அனைவருக்கும் படத்தமாக நின்றிருந்தனர். மீனா கண்ணீரோடு கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார். யார்? கார்த்திக்கோட குடும்பம். முருகன் வேகமாக முன்னே வந்தார். நாங்க தான் டாக்டர். பயப்பட வேண்டாம், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா வலது கையில் எலும்பு முறிவு, கொஞ்ச நாள் ஓய்வு தேவை. அனைவரும் நிம்மதியாக மூச்சு விட்டார்கள். மீனா மட்டும் அழுதபடியே உள்ளே ஓடினாள். கார்த்திக் கண் திறந்தான். முதலில் பார்த்தது மீனாவின் கண்ணீர் நிறைந்த முகத்தை. ஏய், நீ ஏன் அழுகிற? மீனா அவன் கையை மெதுவாக பிடித்தாள். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு அவளால் பேச முடியவில்லை. கார்த்திக் சிரிக்க முயன்றான். நான் இவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா? மீனா அவன் வாயை மூடினாள். அப்படி பேசாத. அந்த நொடியை பார்த்து ராமமூர்த்தியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. அவர் மெதுவாக மனதிற்குள் சொன்னார். இவங்க காதலை பிரிக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா கடவுள் கூட இவங்கள சேர்க்கத்தான் நினைக்கிறார். மருத்துவர் ஒரு செய்தி சொன்னார். கல்யாணத்தை 2 மாதம் தள்ளி வச்சா நல்லது. அனைவரும் அமைதியாக இருந்தனர். அப்போது மீனா மருத்துவரை பார்த்து சொன்னார். டாக்டர், அவர் நடக்க முடியும் இல்லையா? முடியும். தாலி கட்ட முடியும் இல்லையா? மருத்துவர் சிரித்தார். அதுக்கு பிரச்சனை இல்லை. மீனா தன் அப்பாவை பார்த்தாள். அப்பா, தேதி மாற்ற வேண்டாம். நான் அவரோட உடம்பை பார்க்கிற மனைவியா வாழணும். நோயில்லாத நாள்ல மட்டும் இல்ல. அந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் நெகிழ்ந்தனர். ராமமூர்த்தி சிரித்தபடி தலையசைத்தார். கல்யாணம் குறிச்ச தேதியிலேயே நடக்கும். அடுத்த அத்தியாயம். மாங்கல்யம். திருமண நாள். அதிகாலை 4 மணிக்கே கிராமமே விழித்திருந்தது. வீட்டின் வாசலில் மாமரத் தோரணம். இருபுறமும் வாழை மரம். மல்லிகைப்பூ மனம் காற்றில் கலந்தது. நாதஸ்வரம் மெதுவாக கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று ஒலிக்கத் தொடங்கியது. 2 வருடங்களாக பிரிந்திருந்த 2 குடும்பங்களும் இன்று ஒரே வீட்டில் சிரித்து கொண்டிருந்தனர். மணப்பெண் அறை. மீனா சிவப்பு நிற பட்டுப்புடவையில் தேவதை போல அமர்ந்திருந்தாள். அவளது தோழிகள் சிரித்து கொண்டே கிண்டல் செய்தனர். இன்னைக்கு அக்கா மாமன் பொண்ணு இல்ல, மாப்பிள்ளை பொண்டாட்டி. மீனா வெட்கத்தில் தலை குனிந்தாள். அவள் கண்ணாடியில் தன்னை பார்க்கவில்லை, வாசலைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். மாமா வந்துட்டாரா? மணமகன் வருகை. கார்த்திக் வெள்ளை பட்டு வேட்டி பட்டு சட்டையில் கம்பீரமாக வந்தான். வலது கையில் இன்னும் சிறிய கட்டு இருந்தது. ஆனால் முகத்தில் சிரிப்பு மட்டும் குறையவில்லை. முருகன் பெருமையாக மகனை பார்த்தார். இப்பதான் என் பையன் முழுசா வளர்ந்த மாதிரி இருக்கு. மணமேடை. பூசாரி மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார். அக்னி ஏற்றப்பட்டது. மீனா மெதுவாக வந்து கார்த்திக் பக்கத்தில் அமர்ந்தாள். இருவரின் கண்களும் சந்தித்தன. கார்த்திக் மெதுவாக கேட்டான். பயமா? மீனா சிரித்தாள். நீ இருக்கும்போதே எனக்கு என்ன பயம்? அந்த ஒரு வரி சிறு வயதில் கார்த்திக் சொன்ன அதே வார்த்தையின் எதிரொலி. இருவரும் சிரித்தார்கள். மாங்கல்ய நேரம். பூசாரி உறக்கச் சொன்னார். கெட்டி மேளம் கெட்டி மேளம். நாதஸ்வரம் முழங்கியது. கார்த்திக் தாலியை கையில் எடுத்தான். அவன் ஒரு நொடி மீனாவை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான். மீனா, சின்ன வயசுல நீ அழுதப்போ உன்னை நான் காப்பாத்துறேன்னு சொன்னேன். இன்னைக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன் சிரிப்பை நான் காப்பாத்துறேன்னு எல்லாரும் முன்னாடியும் வாக்கு கொடுக்கிறேன். மீனாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. 3 முடிச்சுகள். ஒரே நொடியில பல வருட காதல் கணவன் மனைவி உறவாக மாறியது. மணமேடை முழுவதும் கைத்தட்டல், ஆசீர்வாதம். இருவரும் முதலில் ராமமூர்த்தியின் காலில் விழுந்தனர். அவர் இருவரையும் எழுப்பி அணைத்து கொண்டார். என் பொண்ணு, இனிமே நீ அழக்கூடாது. பிறகு கார்த்திக்கிடம் திரும்பி மகனே என்று அழைத்தார். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக் பல வருட காத்திருப்பின் பரிசாக இருந்தது. அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்பா என்று முதல் முறையாக அழைத்தான். ராமமூர்த்தி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டார். இறுதி காட்சி. மாலை. திருமணம் முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகு வீட்டின் மொட்டை மாடியில் கார்த்திக்கும் மீனாவும் நின்றிருந்தனர். அதே நிலா, அதே காற்று, சிறு வயதில் நின்ற அதே இடம். மீனா சிரித்தபடி கேட்டாள். மாமா, என் காது குட்டு நாள் ஞாபகம் இருக்கா? கார்த்திக் சிரித்தான். அன்னைக்கே நீ என் வாழ்க்கையில இருந்து போகக்கூடாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சேன். மீனா அவன் தோளில் சாய்ந்தாள். நானும். இருவரும் வானத்தை பார்த்தனர். காதல் அவர்களை இணைத்தது. நம்பிக்கை அவர்களை காத்தது. குடும்பம் அவர்களை முழுமையாக்கியது.
அடுத்த அத்தியாயம். முதல் இரவு. திருமண வீட்டின் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக் கொண்டிருந்தது. உறவினர்கள் அனைவரும் சோர்வுடன் ஓய்வெடுக்கச் சென்றனர். மாடி அறை முழுவதும் மல்லிகைப்பூ மனம் வீசியது. கட்டிலில் ரோஜா இதழ்கள் தூவப்பட்டிருந்தன. கையில் பால் சொம்புடன் மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள் மீனா. திருமண நாளின் வெட்கம் இன்னும் அவள் முகத்தில் இருந்தது. கார்த்திக் ஜன்னல் அருகே நின்று நிலாவை பார்த்து கொண்டிருந்தான். கதவை திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினான். ஒரு நொடி அவளை பார்த்து கொண்டே நின்று விட்டான். என்ன மாமா, ஏன் அப்படி பார்க்குறீங்க என்று வெட்கத்துடன் கேட்டாள். கார்த்திக் சிரித்தான். இத்தனை வருடம் என் மீனான்னு நினைச்சேன், இப்போ என் மனைவின்னு சொல்லணும் போல இருக்கு. அவள் தலை குனிந்து சிரித்தாள். பால் சொம்பை மேசையில் வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்தாள். சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது கார்த்திக் தான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நம்ம காதலுக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு இல்ல? மீனா மெதுவாக தலையசைத்தாள். ஆனா இனிமே எந்த சோதனையும் நீ தனியா எதிர்கொள்ள வேண்டியதில்ல. அவன் அவள் கையை மெதுவாக பிடித்தான். உனக்கு சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நான் உன் பக்கத்துல இருப்பேன். மீனாவின் கண்கள் கலங்கின. எனக்கும் ஒரு வாக்குறுதி சொல்லு. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். கார்த்திக் சிரித்தபடி அவள் நெற்றியில் மெதுவாக ஒரு முத்தம் வைத்தான். இதுதான் எனக்கு பெரிய பரிசு. அந்த இரவு இருவரும் தங்கள் சிறுவயது நினைவுகள், பள்ளி நாட்கள், திருவிழா காதல், பிரிவு, மீண்டும் சேர்ந்த தருணங்கள் என்று விடிய விடிய பேசிக்கொண்டே இருந்தனர். ஜன்னல் வழியே நிலவொளி அறைக்குள் விழுந்தது. பல வருடங்களாக காத்திருந்த 2 இதயங்கள் அன்றிரவு காதலை விட ஆழமான நம்பிக்கையாலும் மரியாதையாலும் இணைந்தன. இத்துடன் இந்த கதை முடிவு பெறுகிறது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.